அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். நம்ம ஏற்கனவே அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் நம்ம பேசிக் டெஃபினிஷன். இப்போ நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ப்ராப்ளத்துக்கு எழுதக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த அல்காரிதம். அப்போ ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் நம்மளால எழுத முடியும். அந்த ப்ராப்ளமோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை நம்ம எழுத முடியும். அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு 10 100 1000 சொல்யூஷன்ஸை நம்மளால தனித்தனியாக ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணி வைக்க முடியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வீட்டில் இருந்து ஒரு மார்க்கெட்டுக்கோ இல்லை வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கோ போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருந்து போகிறதுக்கு வழி, த வே, அது ஒரு வழி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறையா இருக்கலாம். 2 வழி, 3 வழி, 5 வழி. ஸோ எப்படி வேணாலும் நம்ம போகிற மாதிரி, சுற்றி முற்றி போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணுவோம்? எது கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தானே சூஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே ஒரு க்ரைட்டீரியா கிரியேட் ஆகுதா? அதே க்ரைட்டீரியா இங்கே என்ன அப்படின்னா, ஒரு 10 100 1000 ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம எழுதி வச்சுருக்கோம், ஒரு அல்காரிதம்ஸ் எழுதி வச்சுருக்கோம். அப்போ இந்த அல்காரிதமில் இருந்து ஒரு பெஸ்ட்டான அல்காரிதம் சூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா தேவைப்படும். ஸோ அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 2 இருக்குது, 2 ஃபேக்டர்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று டைம், இன்னொன்று ஸ்பேஸ். எவ்வளோ நேரம், இன்னொன்று எவ்வளோ இடம் அது எடுத்துக்குது, அந்த அல்காரிதம் எடுத்துக்குது அப்படிங்கிறது. இப்போ டைம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, அதை ரன் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் அந்த அல்காரிதம் எடுத்துக்கிறதோ அதை தான் டைம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த ஹவு மச் டைம் டேக்ஸ் டு எக்ஸிக்யூட் அன் அல்காரிதம். அடுத்து ஸ்பேஸ் அப்படின்னா மெமரி. மெமரி எவ்வளோ தூரம் அந்த அல்காரிதம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒன்னொன்றுக்குமே நம்ம மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம், மெமரியிலேருந்து தான் ஃபெச் பண்ணி எடுப்போம். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த மெமரி ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அல்காரிதம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்பேஸ். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை வச்சு தான் நம்ம பெஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2 ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்தாச்சு. அப்போ நம்ம ஒரு அல்காரிதம் எழுதி வச்சுட்டோம். இந்த அல்காரிதம் பெஸ்டா இல்லையா, அது ப்ரோக்ராமாக மாற்றி அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம எழுதுறது 2 ஃபேஸஸாக நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னன்னா, ஒரு அல்காரிதம் எழுதி வச்சிருக்கோம், அதை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் அல்காரிதம் என்னங்கிறத இந்த 2 ஃபேக்டர்ஸ் வச்சு தீர்மானிக்க போகிறோம். இப்போ எந்த டைம்ல இந்த அல்காரிதத்தை டெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற இதுக்கு சரியா. அப்ப 2 ஃபேஸஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஏ ப்ரையாரி, இன்னொன்று ஏ போஸ்டீரியர் டெஸ்டிங் அப்படின்றப்ப கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ரையாரி எஸ்டிமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரையாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பிஃபோர் அப்படிங்கிற மீனிங், லாட்டின்ல பிஃபோர் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. அதே மாதிரி போஸ்டீரியரி அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர் அப்படிங்கிற மீனிங். அப்போ இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அல்காரிதம் ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுறது தான் எ ப்ரையாரி எஸ்டிமேட் அப்படின்றது. எப்படின்னா, அல்காரிதமை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த அல்காரிதமை வச்சு, அந்த தியரிட்டிக்கல் கான்செப்டை வச்சு நம்ம இது பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா, ப்ரோக்ராம் லெவல் கொண்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, எவ்வளோ அது ஸ்பேஸ் எடுத்துக்கும், எவ்வளோ டைம் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணுறது, அதாவது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ணுறது தான் ப்ரையாரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்டீரியர் எஸ்டிமேட் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஆஃப்டர். அப்போ ஆஃப்டர் அப்படிங்கும் போது எப்போ வரும், அல்காரிதமை ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணக்கூடியது. அப்போ இது எங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அப்போ அது ஒரு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தை பொறுத்து அது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஏ போஸ்டீரியரி. ஸோ ப்ரையாரி அப்படிங்கிறது பிஃபோர். அப்போ அந்த தியரிட்டிக்கல் கான்செப்டை வச்சு தானே நம்ம அதை டெஸ்ட் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க. ஸோ அதை தியரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஓகே, போஸ்டீரியர் அப்படிங்கிற ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சிஸ்டமில் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறாங்க. இது எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்கும், நிறைய டெஸ்டிங்லாம் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ் மேக் பண்ணி பண்ணுறது தான் வந்து போஸ்டீரியர் டெஸ்டிங். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸ், இப்போ ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணோன்னா அது காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ இருக்கு, டைமை பேஸ் பண்ணி ஸ்பேஸை வச்சு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். ஸோ இங்கேயுமே அந்த டைமு ஸ்பேஸை வச்சு தான் எவ்வளோ எக்ஸிக்யூஷன் டைம் ஆகுது, எவ்வளோ ஸ்பேஸ் அது எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்பேஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸுங்கிறது வந்து ரெண்டு இதை வச்சு ஆட் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபிக்ஸட் பார்ட், இன்னொன்று வந்து வேரியபிள் பார்ட். ஃபிக்ஸட் பார்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு, அது வந்து கான்ஸ்டன்ட்ன்ற மாதிரி. அப்போ ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோமோ, அது எல்லாமே மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஒரு டைம் ஒரு ப்ரோக்ராமில் சிங்கிள் சீக்வன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும்போது கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ். அடுத்து வேரியபிள் பார்ட்ஸ் அப்படிங்கும்போது எங்கே வரும்னா அதே வேரியபிள் அதே கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஐட்ரேஷன், ரெப்படீஷன். இந்த ரெப்படீஷனில் வர்ற இடத்துல நம்ம எத்தனை டைம் அந்த ரிப்பீட்டடாக அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் வேரியபிள் பார்ட். ஸோ இந்த ஃபிக்ஸட் பார்ட்டையும் வேரியபிள் பார்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அதை தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, next, efficiency of algorithm, how efficient the algorithm will be. efficient பத்தி பார்க்குறது. ஸோ நம்ம ஏற்கனவே போஸ்டீரியரி டெஸ்டிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆயிருச்சு, கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் ஒரு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த சிஸ்டமை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அது ஒரு சிஸ்டம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக எடுத்திருக்கலாம், டைம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கலாம். இன்னொரு சிஸ்டத்தில் அதே ப்ரோக்ராம் இன்னொரு சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் வந்து டைம் வந்து கம்மியாக எடுத்திருக்கலாம், ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அந்த சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் இது வந்து வேரி ஆகும். ஸோ அது எது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது யூஸ் பண்ணியிருக்கோம், கம்பைலர் என்ன கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் டூல்ஸ், சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்து டேட்டா ரிக்குவயர்மெண்ட்ஸ், என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து அந்த அல்காரிதம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதம் வந்து வேரி ஆகும். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு இதுக்கும் வேரி ஆகுது அப்படின்றதுனால என்ன அப்படின்னா ஒரு காமன் ஃபண்டமெண்டல் லா வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி லாஸை வந்து டெவலப் பண்ணி நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் அல்காரிதத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் ஆர் டைம் மெமரி ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிச்சுவேஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டைம் அண்ட் ஸ்பேஸை பேஸ் பண்ணி தான் அல்காரிதத்தை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அப்போ இதுவுமே அதே தான் சிச்சுவேஷன். என்ன அப்படின்னா ஒரு சில சிஸ்டம் வந்து மெமரி ஸ்பேஸ் கம்மியாக எடுத்துக்கும் ஆனால் எக்ஸிக்யூஷன் டைம் ஜாஸ்தி ஆகலாம். அதே மாதிரி ஒரு சில சிஸ்டம்ல எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கம்மியாகலாம் ஆனால் மெமரி வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் நமக்கு பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து லெஸ் டைம்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் மெமரி ஸ்பேஸுமே எவ்வளோ கம்மியாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக அந்த மெமரி ஸ்பேஸை எடுத்திருக்கணும். ஸோ அந்த மாதிரியான அல்காரிதம்ஸ் மட்டும்தான் நம்ம பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறத சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ். அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ நோட்டேஷன். நம்ம பெஸ்ட் கேஸ், வேர்ஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறது 3 டைப் ஆஃப் அல்காரிதம் வந்து பிரிக்கிறோம். சரியா, நம்ம 10 100 1000 ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய அல்காரிதம்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த அல்காரிதமை அனலைஸ் பண்ணி பெஸ்ட் அல்காரிதம், வேர்ஸ்ட், ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறத பிரித்து நம்ம
கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி அல்காரிதம் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதா இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். இப்போ பெஸ்ட் கேஸா இருக்கு அப்படின்னா அதை வந்து லோவர் பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டேர்ம் வந்து லோவர் பவுண்ட். ஸோ அதை வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிக் ஒமேகா அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா அப்பர் பவுண்ட். அந்த அப்பர் பவுண்ட் அப்படிங்கிற அத சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல பிக் ஓ அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஒரு சில கண்டிஷன்ஸை பொறுத்து பெஸ்ட் கேஸாகவும் இருக்கலாம், ஒரு சில டைம் வந்து அது வந்து வேர்ஸ்ட் கேஸாகவும் இருக்கலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோவர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இங்க வந்துடும். லோவர் பவுண்ட்லயும் இருக்கலாம், அப்பர் பவுண்ட்லயும் இருக்கலாம். ஸோ இங்கேயும் போகலாம், அங்கேயும் போகலாம். ஸோ ஈக்குவல் டு லோவர் பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக் தீட்டா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன புக்ல கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அல்காரிதம் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் சர்ச் அல்காரிதம். அந்த சர்ச் அல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு கீ வேல்யூ நம்ம கொடுத்துருப்போம். இந்த வேல்யூ வந்து இந்த அரேஸ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகுது. அப்படி செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல வந்து 9 அப்படிங்கிற நம்பரை நம்ம சர்ச் லிஸ்ட்ல அந்த அரேக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம சர்ச் பண்ண போற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே 9 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து O ஆஃப் 1 பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. O ஆஃப் 1 அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்போ இதுவே வந்து 10 எலமெண்ட்ஸ் அல்ல 10 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு நம்பரா செக் பண்ணி கடைசி எலமெண்ட் தான் இந்த 9 இருக்கு. அப்ப லாஸ்ட் எலமெண்டா தான் ஃபவுண்ட் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு வருது. அப்ப O ஆஃப் n, அப்ப nth எலமெண்ட் தானே. அப்ப O ஆஃப் n அப்படிங்கறத நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆவரேஜ் கேஸ் ஒன்னு கண்டே பிடிக்க முடியல. ஆவரேஜ் கேஸ்ல வந்து n+1 divided by 2 for n elements. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ்.